Shorthand Tamil Senior Grade, General Speed. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களின் சத்துணவு திட்டத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்விழாவில் எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் பலர் இந்த திட்டத்தினால் ஏற்படும் பல்வேறு நன்மைகளை பற்றி விளக்கமாக எடுத்துக் கூறினார்கள். எனினும் என்னுடைய ஒன்றிரண்டு கருத்துக்களையும் இங்கே எடுத்துச் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம் நாடு விடுதலை பெற்ற பின்னர் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து எத்தனையோ திட்டங்களை தீட்டி நிறைவேற்றி வந்துள்ளார்கள். பெரிய பெரிய அணைக்கட்டு திட்டங்களை நிறைவேற்றியதன் காரணமாகவும் ஏரிகள், குளங்கள் முதலியவற்றை பழுது பார்த்து செப்பனிட்டதன் காரணமாகவும் புதிய கிணறுகள் பலவற்றை ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாகவும் லட்சக்கணக்கான ஏக்கரா நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்பட்டு அதன் மூலமாக உணவு தானியங்களின் உற்பத்தி பெருகி வந்துள்ளது. இவை தவிர குடி தண்ணீர் கிணறுகளை ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணமாகவும் மேல்நிலை தொட்டிகளை ஆங்காங்கு அமைத்ததன் காரணமாகவும் சுகாதார வசதியற்ற தண்ணீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் பெருமளவிற்கு தடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறெல்லாம் பல்வேறு திட்டங்களை தீட்டி நிறைவேற்றியதால் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது என்பதில் ஐயம் இல்லை. என்றாலும் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் இன்னும் எவ்வளவோ உயர வேண்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சில நாடுகள் முன்னேற்றம் அடைவதற்கான அடிப்படை காரணம் அந்த நாடுகளில் உள்ள மக்கள் உடல் நலமும் மன வளமும் நிரம்ப பெற்றிருப்பதாகும். மக்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் சத்துள்ள உணவை உட்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றுள்ள நிலைமையில் நம் நாட்டு மக்கள் எல்லோருமே சத்துணவு உட்கொள்வதற்கு வசதி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் ஏதோ ஓரளவு உணவு உட்கொள்ளுகிறார்களே தவிர சத்துள்ள உணவை தான் உட்கொள்ளுகிறார்கள் என்று சொல்ல முடியாது. பல்வேறு திட்டங்களின் காரணமாக நாட்டில் உணவு தானியங்களின் உற்பத்தியும் மற்ற அத்தியாவசிய பொருள்களின் உற்பத்தியும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. என்றாலும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு தக்கவாறு அவை அதிகரிக்கவில்லை என்றுதான் சொல்ல முடியும். இந்நிலையில் பள்ளி செல்லும் வயது வந்த சிறுவர்களுக்கு சத்துணவு வழங்கக்கூடிய நிலையில் பெற்றோர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. பள்ளி செல்லும் வயது வந்த எல்லோருமே பள்ளி சென்று கல்வி பயிலுகிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. காரணம், சிறுவர்களை பள்ளிக்கு செல்ல அனுமதிக்காமல்
விவசாய வேலைகள் மற்றும் சிறு சிறு தொழில்கள் செய்வதற்கு அனுப்பி தங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்புடையீர், எங்களுடைய சென்ற கடிதத்துடன் எங்கள் நிறுவனத்திற்கு தேவையான பதிவேடுகள், படிவங்கள் முதலியவற்றின் மாதிரிகளை அனுப்பி வைத்து அவற்றை போல எத்தனை எண்ணிக்கை எங்களுக்கு தேவை என்று விபரமாக குறிப்பிட்டிருந்தோம். அதன்படி அவற்றை சரிவர அச்சிட்டு தயாரித்து அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் எங்களுடைய கூட்டமைப்பின் இருப்பு நிலை குறிப்பு, லாப நட்ட கணக்கு, தணிக்கையாளர்களின் அறிக்கை, இணைப்புகள் முதலியவற்றை தொகுத்து அனுப்பியுள்ளோம். இவற்றை புத்தக வடிவில் அச்சடித்து சென்ற ஆண்டு தயாரித்து கொடுத்தது போலவே இந்த ஆண்டும் தயாரித்து 200 பிரதிகள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நிறுவனத்திற்கு தேவையான வண்ண காலண்டர்களையும் தாங்கள் சென்ற ஆண்டை போலவே இவ்வாண்டும் அச்சிட்டு தர வேண்டும் என்பது எங்கள் விருப்பமாகும். சென்ற ஆண்டு நீங்கள் தயாரித்து அளித்தவை சிறந்த முறையில் அமைந்திருப்பதாக எங்கள் வாடிக்கையாளர்கள் பலரும் தெரிவித்தார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். படங்கள், இயற்கை காட்சிகள் ஆகியவற்றின் மாதிரிகளை அனுப்பவும். தங்கள்